ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுறதுலாம் போட கற்றுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதுங்க. ஏன்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ உங்களுடைய ரிஸ்க் ரேஸை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் செட்டப்பை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 200 லைக்ஸ் நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு ரெகுலராக போட்டுட்டு நம்ம சேனலில் க்ரோத் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் அந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம வெபினாரில் கலந்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்னஸில் புல்லிஷ்னஸ் நல்லா கிளியராக தெரியுது. எந்த ஒரு வீக்னஸ் எதுவும் தெரியல நிஃப்டியில். மேபி இன்றைக்கி ஒரு 52 மைனஸ் கொஞ்சம் மைனஸில் வரலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிஃப்டி கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஷன்ஸில் ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் 2 ரெசிஷன்ஸ் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஷன்ஸ் இங்கே இருக்குது. இதுவும் ரெசிஷன்ஸ் தான். 2வது ரெசிஷன்ஸ் தான். டச் ஆகலை சார், இது ரெசிஷன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியரஸ்ட் அதுவும் ரெசிஷன்ஸ் எடுத்து தான் போயிருக்கு. ஸோ 3வது டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஷன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் வந்திருக்கு. இப்போ அகைன் பார்த்திங்கன்னா 4th அட்டெம்ப்ட் 4வது அட்டெம்ப்ட் அகைன் ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதனோட ரியாக்ஷன் மேபி சின்னதாக புல் பேக் அகைன் அகைன் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த ரெசிஷன்ஸ்லேயே ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு 4-5 டேஸ் இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்திங்கன்னாலும் இந்த ரெசிஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஒன்று புல் பேக் கீழே 5th அட்டெம்ப்ட்க்கும் பிரேக் அவுட் பண்ணலாம். இல்லை இந்த இடம்லேயே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மொத்தத்தில் இந்த ரெசிஷன்ஸில் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் நடக்கும். 18,150 ஒரு ஃபயர் ஃபைட்டிங், அதாவது பயங்கரமாக டஃப்பாக இருக்கும். செல்லர்ஸ் பையர்ஸ் ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து புல் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கு. எந்த ஒரு வீக்னஸும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் செல்லர்ஸ் இருக்காங்க ரெசிஷன்ஸு, இங்கேயும் செல்லிங் எஃபர்ட் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆகிறதும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ஆகும். நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான், கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும் 2-3 டேஸ்க்கு. ஏன்னா வீக்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையர்ஸ் நல்லா இருக்காங்க. அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கூட பாருங்கள் கேப் அப்பு இது அன்எக்ஸ்பெக்டட் சம்திங், ஏதோ செல்லிங் இருந்திருக்கலாம். மேபி ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம். நமக்கு ஃபண்டமெண்டல் இஷ்யூ அவ்வளோ தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்லிங் இருக்குது. ஆனால் திரும்ப பையர்ஸ் மேலே கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் மேபி திரும்பவும் கீழே அகைனும் மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போ மொத்தத்தில் நம்ம என்ன வியூ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக எங்கே ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸு 18,150க்கு மேலே க்ளோசிங், அதாவது ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது கொஞ்ச நேரம் அப்படின்னா பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அகைன் பையிங்கான வாய்ப்பை தேடலாம். அதில் எனக்கு சப்போர்ட் இருக்காங்க பாருங்கள். 18,050 18,000லாம் சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டால் கூட சேலிங்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி இந்த கேப் ரீஃபில் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, நிறைய பேர் என்ன இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்படிலாம் சேலிங்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சப்போர்ட் இருக்குல்லைங்க, இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரலாம். ஓகே, ஏன்னா இந்த ஏரியா அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே கீழே போய் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ப்ளஸ் செல்லிங் ஏரியா மேலேருந்து வருது. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் கீழே வருது. திரும்பவும் அகைன் இன்னொரு அட்டென்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் செல்லிங், திரும்பவும் பையிங். இது மாதிரி இந்த ஏரியா கன்சல்டேட். ஏன்னா ஒரு 18,000 18,100 ஹை டைம் ஃப்ரேமில் ரொம்ப அவங்களுடைய ஹையர் இருக்கிறது.
அந்த லெவலில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ண விட மாட்டாங்க. இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டிங்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த ஏரியாவில். சுமூகமாக மேலே போய்ட்டோம். நான் சொன்னால 18,100க்கு மேலே க்ளோசிங் கொடுக்குதா? எஸ், இதெல்லாம் க்ளோசிங் கொடுக்குற ஏரியா தான் எல்லாம். 18,100 அந்த ஏரியாவில் ப்ரைஸை சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு, ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கு பையிங்காக. ஓகே, ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரலும் பையிங் சைடே இருங்க, செல்லிங் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மேபி புல் பேக்கில் வரலாம். இப்போ நேற்று வந்து நிறைய பேர் என்னதுன்னா இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த நல்ல ட்ரேடர்ஸ்க்கெலாம் வந்து லாஸ் ஆகிருக்கும். அக்செப்ட். ஓகேங்களா? மேபி இதில் ஹையரில் பிரேக் அவுட் எடுத்துக்கலாம், பை எடுத்துக்கலாம். அது 2 லோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து சகஜம், எல்லாருக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ட்ரேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு திரும்ப புல் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா அதுலேயும் சின்ன ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாமே எதுவும் கிடையாது. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. அதாவது இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. 41,800 41,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதோட ரியாக்ஷன் காமிச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல யாரும் ஃபாலிங் ஆகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சேம் இது அன்எக்ஸ்பெக்டட் தான் தானது இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு லெவல் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சப்போர்ட்டுக்கான சினாரியோ வரல. டக்குன்னு கேடு வந்து ஃபால் ஆகிடுச்சு. அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபால் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்து நிற்குது. ஃபைனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 41,000 அந்த லெவல் நீங்கள் ஈஸியாக டச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 41,000 அப்படின்ற லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கேருந்து ஒரு பையிங்கான சான்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 41,000க்கு மேலே நீங்கள் பையிங்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். அப்போ எப்படி நீங்கள் பையிங்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ட்ரெண்டில் என்ன நீங்கள் அப்பர் சைட்லேருந்து ட்ராப் பண்ணுங்கள். இங்கே இன்னொரு ஹை க்ரியேட் ஆகட்டும். இப்போ இந்த இதில் ஒரு 41,000க்கு நேரம் ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ அதனோட ஹையர் க்ரியேட் ஆகணும். அங்கேயும் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இங்கேருந்து கேடு ஓப்பன் ஆகும். இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ ஓகேங்களா? 41,250 300 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கேப் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு திரும்ப வந்து மேலே லைட்டாக புல் பேக் வரும், திரும்ப கீழே வரும், திரும்ப வந்து அகைன் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அப்போ நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்பை பாருங்கள். அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகட்டும், மேலே அப் ட்ரெண்டுக்காக போகிற முயற்சியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கீழே வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 41,000 அப்படின்றது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 41,400 அபோவ் 41,400 அபோவ் உங்களுக்கு பையிங்கான ஒரு சான்சஸ் நீங்கள் பார்க்கலாம். செல்லிங்கான சான்சஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. ப்ரைஸ் நல்லா ஃபால் ஆனால் மட்டும் லோயரில் ஃபால் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை தேடலாம். அதுவரை நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை தேடாதீங்க. நீங்கள் இங்கேருந்து 10 லைன் போட்டால் கூட உங்களுக்கு 41,000 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் எப்படின்னா எந்த லைன்லாம் போட்டு பார்த்துங்க, 41,000 வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து 41,000 தான் வருது. ஸோ 41,000 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் பையிங்கான வாய்ப்பை மட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் இன்னும் இந்த கம்மிங் சாட்டர்டே இருக்குது. விருப்பப்படுறவங்க இந்த நம்ம டிமெட் லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள், 5 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். 5ல் எந்த லிங்க் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான் அது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.